கந்திலி அருகே விடுமுறை நாளில் விளையாட சென்ற மாணவர்கள் தண்ணீர் தொட்டியில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் கேஜல் நாயக்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்த 12 வயது சிறுவர்கள் அஜ்மல் மற்றும் ஹர்மான் என்பவர்கள் விடுமுறை தினத்தை முன்னிட்டு அருகில் உள்ள மாந்தோப்பிற்கு விளையாட சென்றுள்ளனர். இந்நிலையில் விளையாட சென்ற சிறுவர்கள் 2 பேரும் இரவு நேரம் ஆகியும் வீடு திரும்பாத காரணத்தால் அப்பகுதி மக்கள் சிறுவர்களை தேட ஆரம்பித்துள்ளனர். அப்போது விவசாயத்திற்காக ஏற்படுத்தியிருந்த தண்ணீர் தொட்டியில் சிறுவர்களின் உடல் சடலமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த மக்கள் இது குறித்து கந்திலி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த கந்திலி போலீசார் 2 சிறுவர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த பின்னர் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜெயங்கொண்டம் போக்குவரத்து பணிமனையில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு சிறப்பித்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் போக்குவரத்து பணிமனையில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஆம்னி பேருந்துகள் இயக்கம் மீது வரும் குற்றச்சாட்டுகள் குறித்து போக்குவரத்து ஆணையர்கள் ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்த அவர், பொதுமக்கள் ஆம்னி பேருந்து கட்டணம் குறித்து புகார் அளிக்க முன்வராத காரணத்தால் துறை அலுவலர்கள் மூலமாக ஆய்வு மேற்கொண்டு வருவதாக தகவல் தெரிவித்தார். தொடர்ந்து போக்குவரத்து இணை ஆணையர், துணை ஆணையர், RTO தலைமையிலான குழுக்கள் அமைக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்ட அவர், குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் கடுமையான நடவடிக்கையாக பேருந்துகள் பறிமுதல் செய்யப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். போக்குவரத்துறை இணை ஆணையர், துணை ஆணையர், அதே போல RTO இவர்கள் தலைமையிலான குழுக்கள் அந்த ஆய்வுகளை மேற்கொள்கிறார்கள். தவறு இருக்கிற இடங்களில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படுகிறது. சில இடங்களில் அந்த வாகனங்கள் இம்பவுண்ட் செய்யப்படுகிறது. எனவே அதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படுகிறது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி பேசியது அவருடைய சொந்த கருத்து என சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் தலைவர் அசினா சையது தலைமையில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை என திமுக அமைச்சர் ஐ. பெரியசாமி பேசியது அவரது சொந்த கருத்து என்றும், கூட்டணி குறித்து முடிவு எடுப்பது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மட்டுமே என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து தாவேக தலைவர் விஜய் CBI வலையில் சிக்கியிருப்பதாக விமர்சித்த அவர், தமிழக அரசு நியாயமான முறையில் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் CBI விசாரணை என கூறி பாஜக அனைவரையும் துன்பப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் திருச்சி வேலுசாமி கட்சிக்குள் பேசாமல் பொதுவெளியில் கருத்து தெரிவித்து வருவது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அகில இந்திய தலைமைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாக தெரிவித்தார். எல்லோருக்கும் ஒரு கருத்து இருக்குது. அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. இங்கே இருக்கிறவங்க சிலர் எங்கள் கருத்தை சொல்லியிருக்காங்க. கருத்துரிமை இருக்குது, பேசுகிறாங்க. முடிவு செய்ய வேண்டியது தமிழ்நாட்டின் இந்தியா கூட்டணி தலைவராக இருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும், எங்களுடைய தலைவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும், தலைவர் ராகுல் காந்தி அவர்களும், இந்த தேசத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் நல்ல முடிவு செய்வார்கள். விருதுநகர் ரயில் நிலையத்தில் 100 நாள் வேலை திட்ட பெயர் மாற்றத்தை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் MP மாணிக்கம் தாக்கூர் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. விருதுநகர் ரயில் நிலைய நுழைவு வாயில் முன்பு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர், மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தை மீண்டும் கொண்டுவர வலியுறுத்தி 6 கட்டங்களாக போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து 100 நாள் வேலை திட்டத்திற்கு விண்ணப்பித்து பணி கிடைக்காதவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்ற மத்திய அரசின் அறிவிப்பு அல்வா கொடுக்கும் வேலை என்று விமர்சித்த அவர், நிதி இல்லாத போது உதவித்தொகை எப்படி வழங்க முடியும் என்றும், பாஜக அரசு பொய் புரட்டை சொல்லி பழைய 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்த முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். சட்டம் பழைய சட்டம் நிப்பாட்டப்பட்டு அந்த சட்டம் நிர்ணயிக்கும் போது எத்தனை பேருக்கு 15 நாளைக்கு கொடுத்தாங்கிற அடுத்து 2 மாசத்துல தெரிஞ்சிடும். அதனால இவர்களை பொறுத்த மட்டும் வெறும் பொய்யும் புரட்டையும் சொல்லி இந்த சட்டத்தை நிறுத்த பார்க்குறாங்க. ஏழை மக்களுடைய எங்களை பொறுத்த மட்டும் மக்களை திரட்டி இப்போ 7 லட்சம் பேர் இந்தியாவில் இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா பேப்பர்லையும் விளம்பரங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மத்திய அரசு எல்லா மந்திரிகளையும் போய் விளக்கம் சொல்ல சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த மட்டும் மக்களிடம் கொண்டு செல்வோம். இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை காக்க வேண்டும் என்பதற்காக மக்களை திரட்டி தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் தொடரும். இது வேலை உரிமை சட்டம். இந்த வேலை உரிமை சட்டத்தை மீட்டெடுக்க வேண்டியது எங்கள் எல்லாருடைய கடமை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.